கடவுளை பார்க்கும்போது அவருடைய வார்த்தை மூலியமா பாருங்க. அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார்ன்றதை பாருங்க. உங்களை அவர் தன்னுடைய உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். உங்களை அவர் நேசிக்கிறார், உங்களை அன்பு செலுத்துகிறார், உங்களுக்காக காயத்தை ஏற்றுக்கொண்டார், உங்களுக்காக பாரத்தை சுமந்தார், உங்களுக்கு சமாதானத்தை வரும்படிக்கு அவர் ஆக்கினை எடுத்துக்கொண்டார், உங்களுடைய துக்கத்தையும் கண்ணீரையும் துடைக்கும்படி அவர் எல்லாவற்றையும் சுமந்தார், கண்ணீரை ஏற்றுக்கொண்டார். அவர் நீங்க மலை மேல ஏற தேவையில்ல, அவர் மலை மேல ஏறி உங்களுக்காக சிலுவில மரித்தார். நீங்க எதையும் சுமக்க தேவையில்ல, பாரத்தை அவர் சுமந்தார். ஏன்னா அவர் உங்களை வெறும் படைக்கல, உங்களை நேசிச்சு உங்களை அன்பு செலுத்தி இன்னைக்கு உங்களுக்காக வாழுகிறார். அதனால உங்ககிட்ட வந்து எனக்கு எதை செய் அதை செய்யன்னு கேட்க மாட்டார். நான் உனக்காக செஞ்சிருக்கிறத நம்புமான்னு சொல்றார். நான் உனக்காக செஞ்சிருக்கிறத விசுவாசி. ஏன்னா மதங்கள் எல்லாம் என்ன சொல்லி கொடுக்கறது, என்ன செஞ்ச தேவனுக்கு, நீ என்ன கடவுளுக்கு செஞ்ச, நீ கடவுளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஏதாவது செய். சொல்லுங்க, மதங்கள் எல்லாம் ஏதாவது செய். சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, மறுபடியும் ஏதாவது. இதுதான் என்ன மதங்கள். ஆனா கிறிஸ்துவன்றது மதத்துக்கு இல்லை. ஏன்னா இயேசு எங்கேயுமே மதத்தை பத்தி பரப்பல, மதத்தை பத்தி பேசல. ஆனால் அதற்கு மாறாக அவர் செய்ய அவர் வந்தார். யாருக்காகனா உங்களுக்காக, எனக்காக. அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பைபிள் சொல்றாரு, என்ன சொல்றாரு, எல்லாமே முடிந்ததுன்னு. அப்ப உங்களுக்காக அவர் செய்தார். நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்காக, உங்களுடைய நலனுக்காக, உங்க குடும்ப நலனுக்காக நீங்க செய்வதை விட தேவன் செய்வது சிறந்ததா இருக்கும். ஆமென். அப்போ தேவன் செய்ததை விசுவாசிக்கணும். அந்த அந்த விசுவாச வார்த்தை தான் நம்ம சபையில என்ன பண்றோம், உபதேசிக்கணும். அப்ப தேவன் என்னென்ன நல்லது செய்திருக்கிறாரு நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கை புதுப்பிக்குது. தேவனை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறோம், அவர் என்னை நேசிக்கிறாருன்ற அவருடைய இடத்துல இருந்து நம்மளை பார்க்க ஆரம்பிக்கிறோம். உங்க இடத்துல இருந்து உங்களை பார்க்காதீங்க. ஏன்னா உங்க இடத்துல உங்களை குற்றப்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்க இடத்துல உங்களை காயப்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்க இடத்துல நிறைய ஏமாற்றுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்க இடத்துல நிறைய மாயமாலமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அதனால நீங்க உங்க இடத்துல இருந்து தேவனை அனுபவிக்க முடியாது. தேவன் இடத்துக்கு வாங்க, அவர் உங்களை அழைக்கிறாரு, அவர் உங்களை நேசிக்கிறார். அதற்காக அவர் உங்க இடத்துக்கு வந்தாரு. உங்களுடைய இடத்தை அவர் எடுத்துக்கினாரு. இப்ப அவருடைய இடத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தை தந்திருக்கிறார், அவருடைய நீதியை தந்திருக்கிறார். இப்ப அவருடைய பிளெஸிங், ஆசீர்வாதம் எல்லாத்தையும் உங்களுக்கு தந்திருக்கிறார். இப்ப அவரு கூட ஐக்கியமா நம்ம இருக்கும்போது நம்மளை இப்ப எப்படி பார்க்குவோம்னா அவர் மூலியமா பார்க்குவோம், சிறந்த வகையில பார்க்குவோம். பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டார், நீ பார்க்க மாட்ட. பக்கத்து வீட்டுக்காரன் நீ ட்ரெஸ் பண்ண போகும்போது உன்னை ஒரு மாதிரி பார்க்கறான் பாரு, அந்த மாதிரி நீயே உன்னை பார்க்க மாட்ட. ஏன்னா உன்னை தேவன் அவ்வளோ அழகா பார்க்கிறாரு, உன்னை அவ்வளோ அருமையா பார்க்கிறாரு. ஏன்னா அவருடைய அன்பு சிறந்தது, அப்படி நேசம் பெரியது. உலகம் மாறும், மனிதர்கள் மாறுவாங்க, சூழ்நிலைகள் மாறும், காலம் மாறும், இயற்கை மாறும். தேவன் ஒரு நாளைக்கும் மாறாதவர். அதனால தான் தேவனை சார்ந்திருக்கணும். ஏன்னா அவர் மாறாதவர். இது கூட மாறிடுது, பொருள் மாறிடுது, எல்லாமே உலகத்துல எதை நீ சார்ந்திருக்கிறியோ அது உனக்கு வேதனை கடைசியில கொடுக்கிற முக்கிய காரணம் அதெல்லாம் நிரந்தரம் இல்லாததுனால. நிரந்தரமானவர் இயேசுன்றதுனால அவருக்குள்ள நித்திய மகிழ்ச்சி, நித்திய நிம்மதி, நித்திய சந்தோஷம் இருக்கு. ஏன்னா அவருக்குள்ள எந்த பழுதும் இல்லை, அவருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்துலயும் என்ன இருக்குது தெரியுமா, ஒரு டைம் வரைக்கும் தான். ஆமாவா இல்லையா? எல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் உயிரோடு இருக்குது. எல்லாமே நிலையா இல்லை. பைபிள் சொல்லுது நிலையானவர் இயேசு, நிலையானவர் தேவன். அவர் நம்மளுக்காக அவர் வந்தார், நம்மளுக்காக மரித்தார். யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். யாரெல்லாம் இயேசு எனக்காக மரித்தார், என்னை இயேசு நேசிக்கிறார்? ஆமா, அதே போல கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு வசனத்துக்கு மூலியமா நம்ம வார்த்தைகளை கவனிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். 92ஆம் சங்கீத புஸ்தகம் 12ஆம் வசனம், 92வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமான் பனையை போல செழித்து, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அதாவது என்ன சொல்லுது, நீதிமான். யார் நீதிமான்? இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை உலகம் நீதிமான்னு கூப்பிடல,
மனுஷர்கள் நீதிமான் கூப்பிடல, இயேசுவை நம்புறவங்கள தேவன் நீதிமான் சொல்றார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை தேவன் கொடுக்கிறாரு அந்த பேரு, நீ நீதிமான்னு தேவன் சொல்லுகிறாரு, நீங்கள் நீதிமான். அப்ப நீதிமான் எப்படி இருக்கிறாங்களாம்? இயேசுவை நம்புறவங்க எப்படி இருக்கிறாங்களாம்? பனையை போல செழித்து. பனையை போலனா என்ன? பனை மரம் பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? அது செழிக்கும். பனை மரம் வந்துட்டு செழிக்கிறது போல நீங்களும் செழிப்பீர்கள். கர்த்தருடைய வாசிமா கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள். ஆமென். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. சோ நம்மள நீதிமான்களை கர்த்தர் அவருடைய ஆலயத்துல நாட்டுறார். கர்த்தர் உங்களை அவருக்குள்ள அவர் நாட்டப்பட்டிருக்கிறோம். நம்மள கர்த்தர் என்ன பண்றாரு? நாட்டை வச்சிருக்காரு. நம்மள எப்படி பார்க்கிறார்? நீதிமான்களை ஒரு பனையை போல செழிக்கிறாங்க என்று சொல்லப்படுது. ஒரு நாளா புரிந்து கொள்ளுங்க. பனை மரம் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? அதுல இருந்து அதனுடைய சுவாரஸ்யம் என்ன? பனை மரத்துடைய சுவாரஸ்யம் அதுல என்ன இருக்கு? ஆமா, உயரமா வளரும், நேரா வளரும். ஓகே, பட் ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த பனை மரம் வந்துட்டு எப்படின்னா, இந்த குளிரான இடத்துல அது என்ன ஆகும்னா, ஒரு ரொம்ப குளிர்ச்சியான இடமா எப்பவுமே இருக்கும்னா அந்த இடத்துல அந்த மரம் என்ன ஆகாது? வளராது, அது செத்துடும். ஆனால் பனை மரம் வந்துட்டு எந்த இடத்துல நல்லா வளரும்னா, ரொம்ப வெப்பம் அதிகமா இருக்கிற ஒரு மோசமான இயற்கை இருக்கிற சூழ்நிலையில தான் அது என்ன பண்ணுது? வளரும். ஆமென். இப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம சுத்தி இருக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டா இல்லை. பனைமரம் போல நீ செழிப்பன்னு சொல்றது என்னன்னா, இந்த பனைமரம் வந்துட்டு பயங்கரமான வெயில் வெப்பத்துல தண்ணியே இல்லாத சூழ்நிலையில அதனுடைய வேறு இன்னமும் தண்ணியை தேடி இன்னும் ஆழத்துக்கு போயிட்டே இருக்கும் இந்த பனை மரம். ஆனா வேற மரங்களை பார்த்துட்டீங்கன்னா மழை இருந்தாதான் அதுக்கு எல்லாமே. ஆனா இந்த பனை மரத்துடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? வெப்பம் ரொம்ப மோசமா இருந்தாலும், சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்தாலும், அது ஆழத்துக்கு வேறு என்ன பண்ண தெரியுமா? தண்ணியை தேடி போயிட்டே இருக்கும். ஆமே. அப்படிதான் உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாமே ரொம்ப வெப்பம் அதிகமா இருக்கலாம், சூழ்நிலைகள் வேற விதத்துல இருக்கலாம், உங்க அப்பா அம்மா வாழ்ந்த விதம் வேற விதமா இருந்திருக்கலாம், ஒற்றுமையா இல்லாம எப்பவுமே குடும்பத்துல சண்டை, நிம்மதி இல்லாம, ஒரு சந்தோஷம் இல்லாம, கவலையா நீங்க வாழ்ந்திருக்கலாம். நீங்க வாழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, ஏன்னா உங்க வேறு ஆழமா போயிட்டே இருக்கிறது, ஏன்னா உங்களுடைய பலன் உள்ள இருக்கிறது. அதே போலதான் நீங்களும் இன்றைக்கு இதை கேட்கிற நீங்க ஒருவேளை உங்க சுத்தி இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கலாம், ரொம்ப கடினமா இருக்கலாம். ஆனால் பனைமரம் என்ன பண்ணும்? செழிக்கும். சொல்லுங்க, நான் செழிப்பேன், என் குடும்பம் செழிக்கும், நான் செழித்திருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. சோ அநேகருடைய வாழ்க்கையில எப்படிதான் செழித்து இல்லாத கவலையில இருக்கிற ஒரு சில மக்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம சில விஷயத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில கூட இயேசு இல்லாத போது ஒரு பாவத்துல அடிமையா ஏதோ ஒரு விஷயத்துல கட்டப்பட்டிருந்தேன், செழிப்புன்றதோ எந்த சந்தோஷமும் இல்லாத இருந்தேன். ஆனா இந்த இயேசுவை எப்போ நான் ஏற்றுக்கொண்டனோ அப்போ தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நம்ம அவருக்குள்ள நாட்டப்பட்டிருக்கிறத நம்ம விசுவாசிக்கணும். இன்னைக்கு வந்துட்டு வெளியில நடக்கிறத வைத்து நம்ம சுய சொந்த வாழ்க்கையை எடை போடாம நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்துக்குள் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வேறானது கிறிஸ்துக்குள் இருந்தாதான், அதாவது இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இயேசுவோட கூட இருந்தாதான் ஆழமான வேருக்குள்ள, அதாவது ஆழமான இந்த வேறு போகும். அப்படி இல்லைன்னா அந்த ஆழமான வேருக்குள்ள காயப்படும். இயேசு இல்லைன்னா, இயேசு இருக்கிற வாழ்க்கை எவ்வளவு ஆழத்துல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாலும் அந்த வேறு ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஆமென். ஆனா இந்த குளிர்ச்சியான இடத்துல எல்லாம் வேறு என்ன ஆகும் தெரியுமா? ஸ்ட்ராங்கா இருக்காது. ஆனா இயேசுக்குள்ள இருக்கும் பொழுது
எவ்வளோ வெப்பம் இருந்தாலும் வெளியே, எவ்வளோ சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் போகிற பிரச்சனைகள் மோசமாக இருக்கலாம், நீங்கள் ஃபேஸ் பண்ணுற காரியங்கள் ரொம்ப கடினமாக இருக்கலாம், நீங்கள் ஆசைப்படுறதோ விருப்பப்படுறபடி எதுவுமே நடக்காமல் கூட இருக்கலாம், உங்களுக்கு இருதயம் காயப்படலாம், நீங்கள் துக்கப்படலாம், நீங்கள் சஞ்சலப்படலாம், உங்களுக்கு ஆறுதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. இயேசுவோடு கூட இணைந்திருக்கிற உங்க வேறு என்னைக்குமே அசைக்கப்படாது, அது உறுதிப்படும். இன்னும் ஆழத்திற்கு கர்த்தர் கொண்டு போவார். ஆமென், அல்லேலூயா. நம்ம தேவனோட கூட இணைந்திருக்கும் பொழுது கர்த்தர் எந்த காலத்திலையும் நம்ம ஒரு வறட்சியா காஞ்சி போகாம அவர் என்ன செய்வாரு, நம்முடைய வாழ்க்கையே அவர். இந்த ஸ்பெஷலான இந்த மரத்துடைய முக்கியத்துவம் இதை பனை மரத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க. மேலே ஏறி என்ன செய்வாங்கன்னா அதை சுத்தி அந்த கிளைய அந்த பட்டையை என்ன பண்ணுவாங்க, வெட்டிடுவாங்க, கட் பண்ணுவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்களா? ஸோ சுத்தி இருக்கிற அந்த கிளைய பிரான்ச்சை கட் பண்ணிடுவாங்க. இதை வேற மரங்கள்ல பார்த்தோம்னா அந்த பிரான்ச்சு தான் அதனுடைய உயிராகவே இருக்கும். அதை கட் பண்ணாலே, அந்த கிளையை கட் பண்ணாலே மொத்த மரமும் என்ன ஆயிடும்னா கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமாவே அழிஞ்சிடும். ஆனா இந்த மரம் அப்படி இல்லை. சுத்தியும் எவ்வளவு கட் பண்ணாலும் இது இன்னும் வளர்ந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு உங்க சுத்தியும் இருக்கிற ஜனங்க உங்களை கட் பண்ணின்னு தான் இருப்பாங்க. உங்க சொந்தக்காரங்க உங்களை கட் பண்ணுவாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க உங்களை கட் பண்ணுவாங்க, உங்களை பந்தங்கள் உங்களை கட் பண்ணுவாங்க, நம்மளை காயப்படுத்திக்கும், நம்ம பல நேரங்களை கட் பண்ணிப்போம். உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாமே பண தேவைகள் மத்தியில நீங்க நடக்கும் பொழுது, பலவீனங்கள் மத்தியில நீங்க இருக்கும் பொழுது எல்லாருமே உங்களை கட் பண்றது போலவே இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு உண்மையா இருப்பாங்களா? இல்ல, கட் பண்ற மாதிரியே இருக்கும். எல்லாமே மாறும் பொழுது, எல்லாம் கட் ஆகும் பொழுது உங்களுக்கு வலி இருக்கும். ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, இந்த பனைமரம் ஏன் மீண்டும் சிரிக்கினா, இந்த பனைமரம் மீண்டும் எப்படி வளருதுன்னா அதுக்கு தெரியும் என் பலன் வெளியே இல்ல, என் பலன் உள்ள. புரியுது நான் சொல்றது? அதுக்கு தெரிஞ்சிருக்குது என்னுடைய பலன் வெளியில இல்ல. வெளியில இருக்கிற ஜனங்க உங்களை வெட்டலாம், வெளியில இருக்கிற ஜனங்க உங்களை காரி துப்பலாம், வெளியில இருக்கிற ஜனங்க உங்களை என்ன வேணாலும் பேசலாம். ஆனா உங்கள் பலன் வெளியில இல்ல, உங்க பலன் உங்களுக்குள்ள, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உங்க வேற அவருக்குள்ள ஆழமா போகும் பொழுது வெளியில என்னன்னா நடக்கட்டும், நீங்க வளர்ந்துட்டே இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டுங்க உற்சாகமா கர்த்தருக்கு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த மரத்தை மேலே வெட்டுவாங்க. அதை வெட்டும் பொழுது அது இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்கும். உங்க வாழ்க்கையில அது போல சூழ்நிலைகள் இருக்கலாம். கூட இருக்கிறவங்க கணவரே உங்களை என்ன பண்ணலாம், காயப்படுத்தலாம். உங்கள் மனைவிகள் உங்களை காயப்படுத்தலாம், உங்க பிள்ளைகள் உங்களை காயப்படுத்தலாம், உங்க பெற்றோர்கள் உங்களை காயப்படுத்தலாம். எப்படி வேணாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நம்மள எந்த வகையிலையாவது வெட்ட தான் பார்க்கும். எடி இந்த பனை மரத்தை வெட்டி போடுவாங்க அந்தபடி. அப்போ நம்மளுக்கு வருத்தமா இருக்கும், காயமா இருக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த வலி கர்த்தர் நன்மைக்கு எதுவா மாற்றுவார். ஆனால் இந்த நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில நல்லா கவனிக்கணும் நீங்க, சரிங்களா? கவனிச்சாதான் புரியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில வலிகள் வர 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 நல்லா புரிஞ்சுக்கணும். பசங்களா, தம்பி நடுவில் உட்காந்துக்கிறோம் பேருனா, சரி பார்த்து பத்திரம், நல்லா கவனிக்கிறான் அந்த பையன். வெரி, அவனுக்காக ஒரு முறை எல்லா கரங்களை தட்டிடலாமா? வெரி குட், வெரி குட். அப்போ கூட நல்ல பையன் எங்கிறான் அப்போ, வெரி குட். அவனுக்கு ஒரு டைம் கை தட்டுருங்களா? ஆனா அவனுக்கு கை தட்டினாலும் புரியாது ஐசாக்கு, அவனுக்கு அப்புறமா டீல் பண்ணிக்கலாம் நம்ம. சரி, ஓகே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த பனைமரம் வெட்டும் பொழுது அது இன்னும் வளரும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும். பனைமரம் என்ன ஆகும், வெட்டுவாங்க. உங்க சுத்தி இருக்கிறவங்க, சொந்த பந்தங்க, சூழ்நிலைகள் வெட்டுற மாதிரி இருக்கும், வலியா இருக்கும். ஆனா அந்த வலிக்கு பதிலா மருந்த இந்த உலகத்திலேயே தேடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அநேகர் என்ன நம்ம செய்யறாங்க, வலிய தீர்க்க மருந்த வெளியில தேடுறாங்க. வெளியிலனா பாவ வழியை தேடுறாங்க. வேதனை ஆயிடுச்சு, குடும்பத்துல கண்ணீர், எல்லா பக்கமும் வெட்டுறாங்க, ஏமாத்துறாங்க. உடனே போயிட்டு சரக்கு அடிக்கிறது, உடனே போய் சிகரெட் குடிக்கிறது, உடனே அவங்க
வேதனையை மருந்தா உலகத்துல வேற எதோ எடுத்துக்கிறாங்க. ஆனா அதுவே அவங்களுக்கு அழிவா நாளைக்கு மாறுது. ஆனா அதெல்லாம் தீர்வில்லை. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் தவறான வழிக்கு போயிடுவாங்க, பாவ செயலில் ஈடுபடுவாங்க. அவங்களுடைய கவலையை போக்க, அவங்களுடைய வலியை போக்க மருந்த வெளியே தேடுவாங்க. இன்னொரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, அவங்க செய்யற வேலையை இன்னும் உன்னிப்பா ஃபுல் வேலையிலே இருப்பாங்க. அதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுல அவங்களுக்கு சந்தோஷம் வருதோ இல்லையோ இல்லை தெரியல. ஆனா அவங்களுடைய கவலையை போக்க, கவலை மாற அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க வேலை 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 வேலையிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் கவலை அவ்வளோ இருக்கும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கலங்க, காலங்கள் உங்களுக்கு சுகத்தை தராது, உங்கள் வலிக்கு மருந்து காலம் தராது. அடுத்த இந்த வருஷமாவது, அடுத்த வருஷமாவது, அடுத்த நாளாவது, அடுத்த மாசமாவது, காலங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன தராது சொல்லுங்க? சுகத்தை தராது, உங்களுக்கு ஆரோக்கியத்தை தராது. இயேசு தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தர முடியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்கு? ஆரோக்கியம் இருக்கு, சுகம் இருக்கு. அப்போ அவருக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது அவர் ஆரோக்கியத்தை தருவார். அப்போ உங்களுக்கு உடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கா, உங்களை எல்லா பக்கம் வெற்ற மாதிரி இருக்கா, உங்களுக்கு வலி மிகுந்த ஒரு வாழ்க்கை இருக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறாரு. அவர்கிட்ட நீங்க வரும்பொழுது அவர் உங்களுக்கு மருந்தா இருப்பாரு. அவர் உங்கள் பாரங்களை நீக்கிடுவார். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன், நான் மருந்து தரேன். நான் எல்லாத்தையும் படைச்சவர். நான் உனக்கு மருந்து தரும்பொழுது அது இளைப்பாறுதலா இருக்கும், அது சரியா இருக்கும். இந்த உலகத்தை தேடி போனினா அது உன் வளர்ச்சியை தடை பண்ணும், இன்னும் காயமாகுவ, வேற அடிப்படும், நீ சாயவும் அல்லது விழவும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீ தேவனை சார்ந்திருந்தீனா, இயேசுவை நம்பினா, உன் வலி மத்தியில உலகத்தை தேடாம இயேசுவை தேடி வந்தினா நீ இன்னும் வளருவ, நீ நல்லா இருப்ப, நீ ஸ்ட்ராங்கா இருப்ப, உன் வேறு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். உன் வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாது. கரங்களை தட்டுங்க நல்லா. ஆமே, புரிஞ்சவங்க சொல்லுங்க, என்னுடைய வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாது. ஏன்னா என்னுடைய பவர், என்னுடைய பலன் வேர்ல இருக்கு. யார் அந்த வேறு? இயேசு கிறிஸ்து தான். ஆழமா அவருக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது, அந்த பூமின்றது யாரு? கிறிஸ்து. நம்ம தான் அந்த வேரா நாட்டப்பட்டிருக்காரு. நம்ம அவரோடு கூட அட்டாச்சா இருந்தா, நம்ம அவரோட கூட இணைந்து இருந்த ஆழமா நம்ம வளர்ந்துட்டே இருப்போம். அதான் பைபிள் சொல்லுது, நீதிமான் பனையை போல் செழிப்பான். சொல்லுங்க ஒரு டைம் சொல்லுங்க, நீதிமான். நீதிமான். ஆமென். யார் நீதிமான் சொல்லுங்க? நான் யார் நீதிமான்? ஆமென் ஆமென். கரங்களை தட்டுங்க, உங்களுக்காக ஒரு சார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில பலமுறை வேதனைப்பட்டாலும் இயேசுவை மாத்திரம் சார்ந்திருக்கணும். சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு அப்படியே நம்ம பார்க்க போறோம். முதலாவது, உங்க வாழ்க்கையில வர பிரச்சனைகள், அதாவது சுத்தி என்ன பண்ணுவாங்க? வெட்டுவாங்க. அதை தான் நான் பிரச்சனைன்னு சொல்றேன். இந்த பிரச்சனையை கண்டு பின்வாங்க கூடாது. நீ என்ன பண்ணணும்? முன் செல்லணும். எப்பவுமே இந்த வேர் என்ன பண்ணனா பின்னாடி வரவே வராது. இந்த வேருடைய வேலையை என்ன தரமா? இந்த பனை மரத்துடைய வேர் என்ன தரமா? வேலை என்ன தரமா? இன்னும் ஆழமா போகும். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு பிரச்சனை வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ தேவனை ஆராதிக்க, இன்னும் தேவனிடத்துல நெருங்க, இன்னும் கர்த்தரோடு கூட ஐக்கியமா இருக்க நீங்க பிரயாசம் பண்ணுங்க. இன்னைக்கு அநேகர் வேகமான பிரச்சனை வந்த உடனே அந்த வேறே அமைதியாயிடுற மாதிரி வாழ்க்கையில தேவனோடு கூட இணைந்து பிரயாணிக்கிற அந்த வாழ்க்கையை நிறுத்திடுறாங்க. அநேகர் இதனால வளராமலே இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நம்மளை வளரும்படிக்கு, செழிக்கும்படி விரும்புறார். வெறியும் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதி மாத்திரம் இல்லை, எல்லாத்துலயும், அதாவது பொருளாதாரத்திலையும் சரீரத்திலையும் எல்லா விதத்திலும் நீங்க பலுகி பெருகி நீங்க பனையை போல செழிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, முதலாவது பின்வாங்க கூடாது. பிரச்சனையை கண்டு பின்வாங்க கூடாது. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தேவனை ஆராதிக்கணும், தேவனை துதிக்கணும், தேவனுக்குள்ள இருக்கணும். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனா இருக்கிறார். பலவீனமா இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன் பிரதர்ங்களா, ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நெருங்குண்டவர்களுக்கு சமீபமா இருக்கிறார். உடைக்கப்பட்ட உள்ளத்திற்கு தேவன் ரொம்ப தூரம் இல்லை, கிட்ட இருக்கிறார்.
உங்களுக்கு மருந்து கொடுக்கிறவர் நீ போய் எங்கேயோ கேட்க தேவையில்ல, உன் பக்கத்திலே இருக்கிறார். அவர் ட்ரீட்மெண்ட் பண்ண ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பின்வாங்காம அவரை நோக்கி பாருங்க. அவர் உங்களை என்ன செய்வார் தெரியுமா? உறுதிப்படுத்துவார், பலப்படுத்துவார். அல்லேலூயா. முதலாவது என்ன? முதலாவது பின்வாங்க கூடாது, முன் செல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க. முதலாவது அதான் முன் செல்லணும். சரிங்களா? உங்க வாழ்க்கையில பிரச்சனை கண்டு முன் செல்லணும். எப்படி? கர்த்தரோடு கூட இணைந்திருக்கணும். அநேகருக்கு வந்துட்டு பிரச்சனை வந்த உடனே பல கேள்வி வந்தது பாருங்க. ஏன் கர்த்தர் இருந்தா ஏன் இது நடக்கணும்? கர்த்தர் இருந்தா ஏன் இப்படி ஆகணும்? கர்த்தர் இருந்தா ஏன்? கர்த்தர் இருக்கிறதுனால தான் பல பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில. இருக்கிறதுனாலன்றதை விட பல பிரச்சனைகள் இந்த உலகத்துல இருந்தே இருக்கு. கர்த்தர் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த உலகம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் சூழ்ந்து எல்லா தீமையினும் நிறைந்திருக்குது. ஆனா அது நடுவுல தேவனோட கூட இருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல என்ன நடக்கட்டும், நான் அவரோட கூட இருக்கிறேன். அவர் கூட இருக்க அவரோட கூட பழக, அவரோட பேச, விசுவாசமா அவரோட கூட நடக்கும் பொழுது நிச்சயமா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். அப்போ முதலாவது முன்னேறி செல்லணும். ரெண்டாவது மன்னிக்கணும். சொல்லுங்க, மன்னிக்கணும். இன்னைக்கு மன்னிக்கிறதுனால எத்தனையோ ஆசீர்வாதம் இருக்கு. அநேகர் இந்த இடத்துல இருக்கிற நன்மையை மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க. நாம உங்களுக்கு ஒருத்தரை குறித்து நான் சொல்லுறேன். அவங்க யாருன்னா ஒரு லேடி, அவங்க பேர் வந்துட்டு ஃபெரிடா. சொல்லுங்க, ஃபெரிடா. அவங்க வந்துட்டு ஆப்பிரிக்கால பிறக்கிறாங்க. 994ஆம் ஆண்டு அவங்க பிறக்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு பழங்குடி மக்கள்ல ஒரு கூட்டம் இவங்க. அந்த ஆப்பிரிக்கால ஒரு பெரிய வார் ஆகுது. அந்த வார்ல கிட்டத்தட்ட அந்த பெண்ணுக்கு வந்துட்டு 6 வயசு இருக்கும். சின்னதுல இருந்து அவங்க கூடவே இருக்கு. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கான ஜனங்களை கொல்ற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அதாவது இனக்கொலைன்னுவாங்கல்ல, என்னது இனப்படுகொலை. அந்த மாதிரி இனப்படுகொலையை பண்றாங்க. இந்த ட்ரைப்ஸ் ஜனங்களை, அதாவது பழங்குடி மக்களை ஒட்டுமொத்த பேரையும் அழிக்கணும்னு சொல்லி எல்லாரையும் கொலை பண்றாங்க. இந்த ஃபெரிடான்ற சின்ன பெண்ணு அங்க வாழ்ந்துட்டு வராங்க. சின்ன வயசுல இருந்தே இந்த அவங்க இருக்கிற அந்த பழங்குடி மக்களுடைய விஷயத்தினால பயங்கரமா வேதனைப்பட்டிருக்கிறாங்க. 6வது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனா கேலி கிண்டலுக்கு உட்பட்டிருக்கிறாங்க. அதற்கப்புறம் வளர்கிற நாட்கள்ல சரியா 14வது வயசுல அந்த எதிரிங்க எல்லாருமே வந்து, விசேஷமா என்னன்னா அவங்க சொந்தத்திலேயே அவங்களுக்கு விரோதிகள் எல்லாருமே, அவங்க சொந்தமே கூட இருக்கிற பிறந்த எல்லாருமே வந்து அவங்கள அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நடந்தது 10 லட்சம் பேரை சாவச்சிருக்கிறாங்க எல்லாரும் அந்த இடத்துல. அதுல ஸ்பெஷலா இந்த ஸ்டோரி வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிய வந்தது. ஏன்னா அந்த பெண்ணை வந்துட்டு எல்லாரையும் கொலை பண்ண கண்ணு முன்னாடியே தன்னுடைய ஆயா, தாத்தா, அப்பா, அம்மா எல்லாரையும் சொந்தக்காரங்களே. ஏன்னா இவங்க யாரு? ஒரு கீழ் ஜாதி போல, இவங்க வந்துட்டு ஒதுக்கப்பட்டவங்க போல. அதனால அவங்கள என்ன பண்ணிட்டாங்க? சொந்தங்களே கொலை பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு மாத்திரம் தனியா இருக்கு. இந்த பொண்ணுக்கு 14 வயசு. இந்த 14 வயசுல அவங்க என்ன பண்றாங்க? இந்த பொண்ணை கொலை பண்ணாம காசு வேணும்னு சொல்லி ஏதாவது செய்யலான்னு பிசினஸ் கூட்டு போறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா 2 ஆப்ஷன் தராங்க அந்த பொண்ணுக்கு. நீ வந்துட்டு கிளப்புக்கு, எங்க கிளப்புல விற்கிறாங்க இந்த பொண்ணை, வரியா இல்ல வந்துட்டு எங்க தண்டனை அனுபவிக்கிறா, செத்துறியான்னு கேட்குறாங்க. அப்புறம் கடைசியா அந்த பொண்ணு, சரி நான் வந்துட்டு விருப்பம் இல்லை, என்னை சாவச்சிருக்கேன். அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணி அடிச்சு துன்புறுத்தி 14 வயசுல அந்த பொண்ணு என்ன சாவச்சிட்டாங்க. சாவடிச்சு என்ன பண்றாங்க? அப்படியே புதைக்கிறாங்க. ஆனா விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு இன்னும் உயிர் இருக்கு. அப்படியே என்ன பண்ணிட்டாங்க? புதைச்சிட்டாங்க. புதைச்சிட்டு போயிட்டாங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தர் கிட்டத்தட்ட எத்தனையோ மணி நேரம் கழிச்சு வந்து மறுபடியும் அந்த பெண்ணை எடுத்திருக்கிறாங்க. எடுத்தா உயிர் இருக்கு. ஸோ அந்த பொண்ணை காப்பாற்றி அவங்க கொண்டு போறாங்க.
18வது வயசுல அந்த பொண்ணை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில கொண்டு வந்து அந்த பொண்ணை எங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னா ஒரு சர்ச்சில் கொண்டு போய் விடுறாங்க. அந்த பொண்ணு சர்ச்சில் இருந்து ஆண்டருக்குள்ள அப்படியே வருது. ஆனா ரொம்ப கவலையா இருக்கு. அது லெட்டர்ல என்ன எழுதுதுன்னா, அந்த பொண்ணு சர்ச்சுக்கு போனாலே பயங்கரமா கண்ணீர் விட்டு அழமா, அவ்வளோ வேதனையோட அழமா, அழுத நாட்கள் அவ்வளோ பயங்கரமான ஒரு கண்ணீரான ஒரு பாதை. இரவு நேரத்துல தூங்கும் பொழுது கெட்ட கெட்ட கனவு, அப்புறம் முதுகு வலி வந்துட்டு உயிர் போற மாதிரி வலிக்கும். ரொம்ப வேதனையா இருந்த சமயத்துல ஒரு நாள் இயேசுவை நேசிக்க ஆரம்பிச்சு. அதாவது இயேசு நேசிக்கிறாரு அது தெரியும், ஆனா ரிட்டன் நேசிக்கல. கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இயேசுவை இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, நேசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இயேசுடைய அன்பை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நேசிக்க 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 எல்லாமே ஓகே, தன் வாழ்க்கையில் எல்லாமே மாறுது. ஆனா ஒண்ணு, அவங்களுடைய சொந்த பந்தங்களை மன்னிக்க முடியல. என் கண்ணு முன்னாடியே கொலை செய்த, என் குடும்பத்தை ஒன்னமில்லாத ஆக்குன அவங்கள மன்னிக்கவே முடியாத ஒரு மனசா இருந்திருக்கு. இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கண்டினியூவா இதுக்காக என் குடும்பத்தை நான் மன்னிக்கணும்னு சொல்லி இதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கு. ஒரு வழியா அந்த பெண்ணுடைய இருதயத்தில் ஆண்டவர் கிரியை செய்து அந்த மன்னிப்பு தன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பெண்ணு மன்னிக்க, அதாவது அவங்க குடும்பத்தை மன்னிக்கிற ஒரு மனநிலை வந்துடுச்சு. மனசார அவங்கள மன்னிச்சிடுது. மன்னிச்சது மாத்திரம் இல்லை, அவங்கள தேடி போகுது. அவங்க எங்க இருக்காங்கன்னா ஜெயிலில் இருக்காங்க. ஜெயிலில் போய் அவங்கள மன்னிச்சு அவங்க கிட்ட ஒப்புரவாகி மாத்திரம் இல்லை, அவங்கள அந்த ஜெயிலிருந்து விடுதலை ஆக்குது. அவ்வளோ வேலை பண்ணுது. யோசித்து பாருங்க. என்னைக்கு அந்த பெண்ணு அவங்கள மன்னிச்சு இந்த செயல்ல இறங்கினாங்களோ அன்னைக்கே இரவு நேரத்துல வரக்கூடிய கனவு வருதில்லை. இதே மாதிரி அந்த வள்ளி நின்றுச்சு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர் மன்னிப்பு மூலியமா நம்மளுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறாராம். அப்போ நீங்க மற்றவங்களை மன்னிக்கிறதுனால எத்தனையோ நன்மை வருது. இன்னைக்கு எத்தனை பேர் மன்னிக்காத உக்காந்துக்கிறாங்க தெரியுமா? மற்றவங்கள உங்க மனசு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிறீங்களா? கர்த்தருக்கும் தெரியும். எத்தனை பேரை மன்னிக்காத இருக்கிறீங்க? நீங்க மன்னிக்கிறதுனால கர்த்தருடைய பெரிய சுகத்தை, ஒரு ஆரோக்கியத்தை, ஒரு சமாதானமான தூக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நீங்க மன்னிக்காத தன்மை உள்ளவர்களா நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த கதையை யோசித்து பாருங்க. கண்ணு முன்னாடி சொந்த ஆயா தாத்தா முதல் கொண்டு எல்லாரையும் கொலை பண்ணாங்க, அப்பாவை எல்லாரையுமே. ஆனா அவங்களையே இந்த பொண்ணுனால மன்னிக்க முடியணும். வாழ்க்கையில் எத்தனையோ அடிபட்டுச்சு, ஆனாலும் மன்னிக்க முடியனா இயேசு அந்த பொண்ணோடு கூட இருந்ததுனால. அந்த பொண்ணு இயேசு கொடுத்த அந்த முக்கியத்துவம். அப்போ இன்னைக்கு என்னால ஏன் பிரதர் அவங்கள மன்னிக்கவே முடியல? ஏன்னா நீ கர்த்தருக்கு என்ன பண்ணல, இடம் கொடுக்கல. உன்னுடைய வேறு தேவனோடு கூட இருக்கணும். நீங்க ஆழமா அவரோட கூட இருக்கும் பொழுது உடனே மன்னிக்க முடியும். நம்ம தம்பி ஒருத்தங்கிறான், ஒரு அக்கா அஷ்டாங்கடா, விபிஎஸ் வந்துட்டு இருக்கிற வண்டியில கூப்பிட்டு அஷ்டாங்கடா, தலையில அஷ்டம். எப்படா ஒரு பையனை அவங்க அடிக்கலாம்? அவங்க பெரியவங்கள அடிக்கலாமா? பெரியவனை அடிச்சிடுவாங்களா? எப்படிடா அடிச்சாங்க? இப்படிதானே அடிச்சாங்க. அதுதான் யோசிச்சு, எப்படி அடிச்சிருப்பாங்க? இப்படிதான். அதை கேட்டுன்னு இருக்கிறான், எப்படி அடிக்கலாம். அப்புறம் கூட இருக்கிறவன் ஒருத்தன் சொல்லிட்டு வரான், யாரு அவனா, விட்றா பார்த்துக்கலாம், விட்றா, நம்ம சர்ச்சுக்கு போறோம், மன்னிக்கலாம் அப்படின்றான். ஆமென். ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம என்ன செய்யணும்? இந்த மன்னிப்பு தன்மைன்றது அது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் கிறிஸ்து மன்னிக்கிற விதம் யோசித்து பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது நம்ம எல்லாம் தேவனுக்கு விரோதையா இருந்தோம், தேவனுக்கு துரோகம் செஞ்சோம். நம்ம தேவன் படைச்சது அவரோடு கூட இணைஞ்சிருக்குதான். எந்த விதமான நம்மளுக்கு எந்த ஒரு இனமும் இல்லை, உரிமையே இல்லை. அவரை விட்டு தூரம் போங்க. ஆனால் தூரம் போனோம். ஏன்னா அவர் சுய உரிமை நம்மளுக்கு கொடுத்ததுனால. அவர் சாயலை படைச்சார், ஏன்னா அவரோட கூட இருக்கு. ஆனா நம்ம வேற சாயலுக்கு உட்பட்டோம், அவருக்கு விரோதியா இருந்தோம். அவருக்கு விரோதி யாரு தெரியுமா? சொல்லுங்களேன். தேவனுக்கு விரோதி யாரு? சாத்தான். நம்ம எங்க போயிட்டோம் தெரியுமா? சாத்தானுக்கு ஷேக்கன் கொடுத்து சாத்தானோட கூட இருந்துட்டோம். அவனும் மனுஷனை ஒன்னாயிட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, நான் படைச்சேன், ஆனா இவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா?
நம்மளுக்காக அவர் வந்தார், நம்மளை மன்னிச்சார், நம்மளை ஏற்றுக்கொண்டார், நம்மளை சத்ருகிட்ட இருந்து மீட்டு கொண்டார், நம்மளை தீய சக்தி கிட்ட இருந்து விடுதலை ஆக்கினார். அவருடைய மன்னிப்பை யாரெல்லாம் புரிந்து கொண்டு பெற்றுக்கிறாங்களோ அவங்களால மன்னிக்காமவே இருக்கவே முடியாது. ஆமீன் சொல்லுங்க. எனக்கு யார் மேலெல்லாம் ரொம்ப கோபமா இருக்கோ, யார் மேலெல்லாம் எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கோ, சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாம் கைகளை உயர்த்தி உண்மையா மனசை இங்க கையை உயர்த்தவனா இங்க கை வச்சுக்கோங்க. எனக்கு ஒருத்தர் மேல கோபமா இருக்கு, சிலருக்கு பலர் மேல இருக்கலாம், ஆனா ஒருத்தர் மேல கோபமா இருக்கு, ஒருத்தர் மேல ரொம்ப கடுப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு, கசப்பா இருக்கு. அவங்க பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவங்க பண்றதே பிடிக்கல. கர்த்தர் சொல்றாரு அவங்கள மன்னிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே மன்னிக்கிற தன்மை எனக்கு கொடுங்க, அவங்கள மனதார நான் மன்னிக்கிறேன். அவங்க எப்படிப்பட்ட செயலா இருந்தாலும் அவங்கள நான் மன்னிக்கிறேன். அப்படி நீங்க மனதார மன்னிச்சிங்கன்னா உடனடியாக உங்க சரீரத்தில் ஒரு சுகத்தை பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், தேவனோடு கூட நம்ம என்ன செய்யணும், முன் செல்லி போகணும், கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கணும். ரெண்டாவது நம்ம மன்னிக்கணும். காலங்கள் நம்மளை சரி செய்யாது, இயேசு கிறிஸ்து தான் நம்மை சரி செய்வார். அல்லேலூயா. ரெண்டாவது இந்த மரத்துடைய நன்மை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். முதலாவது இந்த மரம் என்ன, பனைமரம் வெட்டினாலும் அது வளரும், அது செழிக்கும். உங்களை எந்த பக்கம் வெட்டினாலும் நீங்க செழிப்பீங்க, வெட்டினவங்களை நீங்க மன்னிப்பீங்க, பழி வாங்க மாட்டீங்க. ஆமா இல்லையா? மரம் வந்துட்டு என்னடா வெற்றியாடா என்னட்டு கண்ணி கொடுக்காம போதா? வெற்றவனுக்கு இன்னும் கண்ணி கொடுக்குது, வெற்றவனை மன்னிக்குது. நீங்களும் நானும் மன்னிக்கிற குணாதிசயம் படைத்திருக்கும். இயேசு நம்மளை மன்னித்தார். இங்க இருக்கிறவங்க எப்படியாப்பட்ட தப்பு செஞ்சிருந்தாலும், பாவியா நீங்க இருந்தாலும், இயேசு உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை மன்னிக்கிறார். அல்லேலூயா. இன்னொன்னு இந்த மரத்துடைய அருமை என்னன்னா, செயின் பார்த்துருக்கிறீங்களே, செங்கலி. இந்த மரத்துல வேற மரங்கள்ல இந்த மாதிரி மரங்கள்லாம் பார்த்துட்டீங்கன்னா, செங்கலியை நீங்க வந்துட்டு கட்டிட்டீங்கன்னா டைட்டா, மரம் வளர 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 என்ன ஆகும்னா அந்த செங்கலி உள்ள போயிடும். மரத்தை என்ன பண்ணும், காயப்படுத்தும். அப்படியே மரத்தோட மரமா மாறிடும். ஆமா பார்த்துருக்கிறீங்களா? சிலர் வந்துட்டு துணி கம்பி கட்டுவாங்க, அந்த துணி கம்பி என்ன ஆயிடும் சொல்லு, மரத்துல போயிடும். இவங்க எடுக்கவே தேவையில்ல, அப்படியே டைட்டா இருக்கும் துணி கம்பி. பார்த்துருக்கிறீங்களா? ஆனா இந்த மரம் அப்படி இல்லை. பனை மரத்துடைய ஸ்பெஷல் என்ன, நீ என்னதான் செங்கலி கட்டினாலும் இது வளர 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 அந்த செங்கலை என்ன பண்ண தெரியுமா, உடைச்சிடும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த பனை மரத்துடைய ஒரு அருமை என்ன, வளர 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 என்ன ஆகும், சங்கிலி அருந்துடும். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க எந்த விதத்துல பிரச்சனையில, எந்த பாவத்துல கட்டப்பட்டிருந்தாலும், எந்த பழக்க வழக்கத்துல நீங்க கட்டப்பட்டிருந்தாலும், நீங்க கிறிஸ்துவுக்குள்ள ஆழமா இருக்கும் போதோ அந்த கட்டுகள் சீக்கிரமா அருந்துடும். ஆனா எப்ப அறம் சொல்லுங்க? சூப்பர், கை தட்டுங்க. ஒரு டைம் கை தட்டுங்க. வந்துட்டு இப்படி இப்படி இப்படி. ஆனா நீங்க இப்படியே இருந்தாலும் கவனிக்கல, அதனால அது சத்தமா தட்டுங்க அவனுக்கு. வெரி குட். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த செங்கிலி எப்ப அறம், வளர 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 அறம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நீங்க சபையில நாட்டப்பட்டிருக்கிறீங்க. நீங்க சபைக்கு வர 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 தேவனுடைய வார்த்தையை தியானிக்க 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 கர்த்தருக்குள்ள நீங்க வளர 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 உங்களுக்கு எந்த விதமான வாழ்க்கையில கட்டிருந்தாலும், எந்த கட்டப்பட்ட சூழ்நிலைனாலும் அதெல்லாம் கர்த்தர் அறுத்துருவார், அதெல்லாமே அறுக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அங்க ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கு, ஆண்டவர் சொல்றார் அதுக்கு எனக்கு வேணும், கட்ட அவிழ்த்து கொண்டு வா. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நம்மளுக்கு விடுதலையை தர விரும்புறார். கர்த்தருடைய விருப்பம் நம்ம விடுதலையா இருக்கணும்ன்றதுதான் விருப்பம். அப்ப இந்த செங்கிலி கட்டப்பட்டிருந்தாலும் இது வளர்ந்தா மட்டும்தான் அந்த செங்கிலி அறுக்கப்படும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்துக்குள்ள வருகிற உங்களை கர்த்தர் அவருக்குள்ள வளர்க்க விரும்புறார். விசுவாசம் அது பெருகுது, விசுவாசம் வளர்ச்சி அடையுது. சிலர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஒருத்தர் விசுவாசிங்க விசுவாசிங்கன்றீங்களே,
எவ்வளவு விசுவாசிக்கிறது? நான் எப்பவுமே விசுவாசிக்கிறேன். எல்லா டைமும் அவர் தானே எனக்கு, நான் விசுவாசிக்கிறேன். நான் கேட்கிறேன், எவ்வளோ அளவு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் அளவு சொல்ல முடியுமா? தேவன் எவ்வளவு பெரியவர், இவ்வளவு பெரியவரா, அவ்வளவு பெரியவரா, ரொம்ப பெரியவர், விவரிக்க முடியுமா? முடியாது. அப்போ அவ்வளோ பெரிய ஆண்டவரை விசுவாசிக்கிறனா, உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? அளவிட முடியாத அளவுக்கு இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? சொல்லுங்களேன். ஆமென். அப்போ நம்ம விசுவாசத்துல வளரணும், தேவனுடைய வார்த்தையில வளரணும், அவருடைய ஐக்கியத்துல வளரணும், அவருக்குள்ள வளரணும், சபையில வளரணும். நீங்க வளர 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 வளர, எனக்கு இந்த பழக்கம் இருக்கு பிரதர், ஆனா விட முடியல. எனக்கு அந்த பழக்கம் இருக்கு, ஆனா விட முடியல. எனக்கு இந்த போன் நோண்டிட்டே இருக்கணும்னு தோணுது, ஆனா அதை விட முடியல என்னால. எனக்கு கோவம் வருது, ஆனா அதால என்ன விட முடியல. எனக்கு வந்துட்டு இந்த பாவ செயல்கள் இருக்கு, அது என்னால விட முடியல அப்படின்னு சொல்லி நீங்க இருப்பீங்களானால், நம்ம கர்த்தருக்குள்ள வளர 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 அது எல்லாத்தையும் கர்த்தர் முறியடிப்பார். எல்லாமே உடைக்கப்படும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களை ஃப்ரீயா விடுறதுதான் அவருடைய விருப்பம். நீங்க கட்டப்பட்டிருக்கிறது அவருடைய விருப்பமே இல்லை. சொல்லுங்க, நான் வளர வளர, நான் கிறிஸ்துவுக்குள் வளர வளர எல்லா விதமான நன்மையும் பெற்றுக்கொள்வேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வளர வளர நான் விடுதலையா இருப்பேன். சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தை வாசிக்கிறாங்க, சர்ச்சுக்கு வராங்க, எல்லாம் செய்தாலும் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில இருக்கிறாங்க. வாழ்க்கை அதே மாதிரி தான் இருக்கு. மாற்றத்துக்கு இடமும் இல்லை, மாறத்துக்கு இடம் கொடுக்கறது மாறவும் இல்லை, அப்படியேதான் இருக்கிறாங்க. ஏன்? ஏதோ ஒரு விஷயத்துல என்ன பட்டிருக்கிறது, கட்டப்பட்டுறாங்க. ஏன்? வளரத்துக்கு அவங்க என்ன பண்ணல, இடம் கொடுக்கல. சத்ரு என்ன பண்றான், தடை பண்றான். ஆனா இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க, நீங்க வந்துட்டு தீர்மானம் எடுங்க. நான் கர்த்தருக்குள்ள வளர போறேன், நான் ஜெபிக்க போறேன், நான் வேதத்தை வாசிக்க போறேன், நான் சபைக்கு போறேன், கர்த்தருக்குள்ள நான் வளர போறேன்ற வாஞ்சே தாகம் உங்களுக்குள்ள வரும்பொழுது நிச்சயமா நீங்க வளருவீங்க. உங்கள் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும், நீங்க ஃப்ரீ ஆவீங்க, சுதந்திரமா நீங்க வளர்ந்து செழிப்பீங்க, சுதந்திரமா இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்துல பார்க்கிறோம், ஆதாம் ஏவல கர்த்தர் என்ன பண்ணாரா, ஏதேன் தோட்டத்துல விட்டாராம். அதுக்கான மொழிபெயர்ப்பு உண்மையான அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் அவங்களுக்குள்ள வச்சிருந்த அந்த மனிதர்களை ஃப்ரீ பண்ணாராம். அதாவது விட்டர்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா ஃப்ரீ. அப்ப கர்த்தர் மனிதனை விடுதலையாக்கதான் அவருடைய விருப்பமே. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அடிமையா இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் என்ன பண்ணோம், விடுதலையாக்க விரும்புறார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த பனைமரத்தை என்ன கட்டுனாலும் அது வளர வளர அதை உடைச்சிடும். சொல்லுங்க, நான் வளர போறேன், நான் கிறிஸ்துவுக்குள் வளர போறேன், என் வாழ்க்கை செழிக்க போகுது. நிறைய பேருடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கிற முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவங்க வளரத்துக்கு கர்த்தருக்குள் நாட்டப்பட்டு இருக்கிறாங்க, ஆனா வளரத்துக்கு இடம் கொடுக்காம இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நம்ம அவருக்குள்ள வளரணும். அதுக்கு வந்துட்டு யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனா நீங்க தான் தீர்மானத்தை எடுக்கணும், நான் அவருக்குள்ள வளரணும். சொல்லுங்க, உங்க தனிமையில யாருன்னா வந்து ஃபோர்ஸ் பண்றாங்களா? ஜெபிக்க வேண்டாம், அதை பண்ண வேண்டாம். நீங்க தீர்மானிச்சு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அவருக்குள்ள வளர்றீங்கன்னு அர்த்தம். எது உங்களாலே விட முடியலையோ அதை எல்லாத்தையும் கர்த்தர் விட வைப்பார். அவர் சுதந்திரத்தை தருவார். ஹல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, குமாரன் விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை. ஆமென். ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. அப்போ தேவன் உண்டு இருக்கிறாரு, அவருக்கு இடம் எங்க கொடுக்கிறோமோ, அவருக்குள்ள எங்க ஆழமா போறோமோ, அவரை எங்க அவருக்குள்ள வளர்றோமோ, அப்பனா அது விடுதலை உண்டு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நார்மல் மரத்துல நீங்க செயினை கட்டினாலும் கம்பியை கட்டினாலும் அப்படியே மாட்டிக்கும், ஹர்ட் ஆகுறது, அடிபடுறது எது தெரியுமா? மரம் தான். ஆனா பனை மரத்துல செங்கிலி எதை கட்டினாலும் அடிபடுறது எது தெரியுமா? செங்கிலி தான். உன்னை எதுவுமே கட்டி வைக்காது. ஏன்னா உன்னுடைய படைப்பு, உன்னை கர்த்தர் அப்படிதான் உருவாக்கி இருக்கிறாரு. ஏன்னா நீதிமான் பனைமரத்தை போல செழிப்பான். சொல்ல மாட்டேன்றீங்களே, நீதிமான். அப்போ நீங்க நீதிமானா இருக்கிறதுனால, பனைமரத்தை போல செழிக்கிறதுனால எப்படின்னா எதுவுமே கட்ட முடியாது. எதை கட்டினாலும் அதுதான் அறந்து போகும். ஏன்னா நீங்க வளர்றீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப எப்படி நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும்? எத்தனை பேர் ஏதோ ஒரு விஷயத்துல அடிமையா இருக்கிறேன்னு சொல்றீங்க?
எதிர்மேல் ஏதோ ஒரு விஷயத்துல நான் ரொம்ப பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறேன் பிரதர், இந்த விஷயத்தை நான் விட்டுணும் பிரதர், இந்த பழக்கத்தை விட்டுணும், இந்த போராட்டத்தை விட்டுணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமானால் கர்த்தர் சொல்ல அவரோட கூட ஐக்கியமா இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை அனுப்பி விடுதலையாக்குற வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆவியானவர் எங்க உண்டாங்க? விடுதலையை உண்டு. கர்த்தர் நம்மளை விடுவிப்பாரு, நம்மளை சுதந்திரமா வாழ வைப்பாரு, நம்மளை கர்த்தர் சமாதானமா வழி நடத்துவார். அல்லேலூயா. சோ தேவனோட கூட இருக்கும் பொழுது நம்ம ஒரு பெரிய விடுதலையை நாம் அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, நல்ல சத்தமா. வெரி குட். இன்னொரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த கோழி வந்துட்டு முட்டைப்படும். ஆமா, அந்த தாய் கோழி என்ன செய்யனா அந்த முட்டை மேல வந்து அடக்காக்கும், வந்து உக்காரும். ஒரு சில டைம் நான் பார்த்துருக்கிறேன், அந்த முட்டையை வந்துட்டு எடுத்து பார்த்துருக்கிறேன். உள்ள வந்துட்டு ஃபுல்லா என்ன இருக்கும் சொல்லுங்க? உள்ள முட்டை வந்துட்டு ஆக்சுவலா வளர்ந்துட்டு இருக்கும் உள்ள கோழி. நம்ம ஒரு டைம் நினைச்சிருக்கிறேன், இது அப்படியே எடுத்து நம்மளே உடச்சி எடுத்துடலாமா அப்படின்னு. அப்போ எங்க ஆயா இருக்கிறாங்க, அவங்க சொன்னாங்க, அதை என்ன பண்ணாத, உடைக்க கூடாது, அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அதுவே வளர 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 அந்த ஓடு என்ன ஆயிடும்? பத்தியா, நல்ல பேர் கவனிக்கல. அந்த முட்டையை என்ன பண்ணாத, நீ எதோ நோண்டாத, அதுவே வளர வளர மேல இருக்கிற அந்த ஓடு உடைஞ்சி அதுவே வளரும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளர 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 நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, இந்த பிரச்சனை மாறணும் பிரதர், அதுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பிரச்சனை தீரணும் பிரதர், அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த போராட்டம் மாறணும் பிரதர், அதற்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஜெபிக்கிறத விட ஜெபிக்கலாம், ஆனா அதை காட்டிலும் அவருக்குள்ள வளர 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 அந்த ஓடு, அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா உடைஞ்சிடும். கரங்களை தட்டுங்க நல்லா. புரியுதுதான் நான் சொல்றது? ஆமென். எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த பனை மரம் வளர்ந்துட்டே இருக்கும். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனைகள் நம்மளுக்கு சூழ்ந்திருக்கு. ஆனா கிறிஸ்துவுக்குள் வளராதபடிக்கு சத்துரு என்ன பண்ணுவான்? நம்மளை தடை செய்வான். பல இடத்துக்கு நம்முடைய சமாதானத்தை தேடி, நிம்மதியை தேடி இந்த உலகத்துல ஓடும். ஆனா இந்த உலகத்துல நம்மளுக்கு என்ன இல்லை? நிம்மதி அல்ல. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நாட்டப்பட்டிருக்கிறதுனால, அவருக்குள்ள நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மளை வளர செய்யறார். நீங்க இந்த உலகத்துல நார்மலான நாலேஜ் கத்துக்கலாம், ஆனால் கர்த்தருக்குள்ள வரும்பொழுது தெய்வீக ஒரு நாலேஜ், கர்த்தருடைய ஞானத்துக்குள்ள நம்ம வந்து வளரும் போது, அவருக்குள்ள நம்ம வளரும் பொழுது நம்ம எல்லா விதமான கட்டுகளும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நம்ம உடைக்க முடியும். ஆமென். அப்ப நம்ம வளர்ந்தாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு. வளரலன்னா யோசித்து பாருங்க, நம்ம குழந்தை பிறந்திருக்கு, வளரலன்னா எவ்வளவு வேதனை. சந்தோஷப்படுவீங்களா? ஏய் ஜாலி ஜாலி, என் பிள்ளை வளரவே இல்லை அப்படின்னு போய் சாக்லேட் கொடுக்குவீங்களா? ஆனால் வளர்ச்சியில நீங்க எவ்வளவு விரும்புறீங்களா, அதை காட்டிலும் தேவன் விரும்புறார். தான் சொன்னா, நீங்கள் பலுகி பெருகணும், நீங்க வளரணும். அப்போ தேவ விருப்பமே, இருதயமே என்ன ஏங்குது? நீ செழிக்கணும். நீதிமான் பனையை போல செழித்து இருக்கணும். அப்போ செழிக்காதபடி சில தடைகள்னா நம்ம வாழ்க்கையில சத்ரு பல இடத்துல தடை வைக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை வளர வைக்க விரும்புறார். கர்த்தர் உங்களை உயர்த்த ஆசைப்படுறார். அப்போ அவர் வைத்திருக்கிற அந்த நிலத்துல நம்ம நடப்பட்டிருக்கிற நீதிமானா இருக்கிறோம்னா நம்ம அவருக்குள்ள என்ன பண்ணணும்? சொல்லுங்க சொல்லுங்க, வளரணும். ஆமென். ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம், இந்த மரம் வெட்டுவாங்க, ஆனாலும் இது வளரும். சுத்தி இருக்கிறவங்க வெட்டினாலும் இந்த மரம் வளரும். ஏன்னா இதனுடைய பலன் பிரான்ச்ல இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள, அதாவது அவருக்குள்ள நாட்டப்பட்டிருக்கு. ஓகே. ரெண்டாவது, இந்த மரத்தை என்ன வச்சு கட்டுனாலும் மரத்துக்கு காயமாகாது, கட்டுனதுக்கு தான் உடைஞ்சு போகும். ஏன்னா இந்த மரத்துடைய ஒரு பலனே அதுதான். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த மரம் எவ்வளவு புயல் அடிச்சாலும் என்ன ஆகாது? சாஞ்சாலும் உடையாது. சொல்லுங்க, எவ்வளவு புயல் அடிச்சாலும் இந்த மரம் உடையாது.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகிற பிரச்சனை, நீங்கள் ஃபேஸ் பண்ணுற போராட்டம் ஒரு புயலை மாதிரி வந்து அடிக்கலாம். நினைச்சு கூட பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு போராட்டம் வரலாம். நீங்கள் நிம்மதியே இல்லாத மாதிரி புயல் வந்து உங்களை அடிக்கலாம். ஆனால் ஒன்று, இந்த மரத்துடைய அழகு என்ன தெரியுமா? இந்த மரம் சாஞ்சாலும் உடையாது. நீங்க உடைக்கப்பட மாட்டீங்க, நீங்க உடைய மாட்டீங்க, விழுந்துட மாட்டீங்க. ஏன்னா நீதிமான் பனையை போல இருக்கிறான். நீங்கள் பனையை போல இருக்கிறீங்க. உங்களுக்கு பிரச்சனை வரலாம், உங்களுக்கு ஒரு புயல் வரலாம், ஆனா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீ ஸ்ட்ராங்கா இருப்ப. ஆனா கொஞ்சம் அடங்கும். அதுக்கப்புறம் அந்த காத்தெல்லாம் நின்று பிறகு மறுபடியும் அதனுடைய இடத்துக்கு வந்துடும் அது. ஆமேன். ஸோ நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. நம்ம பைபிளில் யோபுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. 1ஆம் அதிகாரம் அப்படியே கடைசி வசனம் வாசிமா. அதுக்கு முன்ன யோபு 1ஆம் அதிகாரம் 20 இருந்து வாசிமா. 20 இருந்து 22. அப்பொழுது யோபு நல்லா புரிஞ்சு. யோபு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? யோபு நம்ம கிளாஸ் 2 தான்ல. யோபு வந்துட்டு தன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டான். பிள்ளைகளை இழந்துட்டான், சொத்து, ஏன்னா பயங்கரமான ஐஸ்வர்யவான், சொத்து இழந்துட்டான், எல்லாம் அவனுடைய எல்லா சொத்து பத்தி இழந்து தனியா இருக்கிறான். இப்ப இருக்கிறது ஒரே மனைவி மட்டும்தான். தன்னுடைய சரீரம் கூட என்ன ஆயிடுச்சு, வியாதிப்பட்டு ஒன்னில்லாத உக்காந்து இருக்கிறான். இப்ப அவங்ககிட்ட என்ன இல்லை, எதுவுமே இல்லை. அவனே அவனுடைய வாழ்க்கையை வெறுத்து இருக்கிற சூழ்நிலையில அவன் என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். நான் நிர்வாணியா தாய் வயிற்றிலிருந்து வந்தேன். நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு நான் அப்படியே தான் போறேன். கர்த்தர் கொடுத்தார், தேவன் தந்தாரு. கர்த்தர் எடுத்தார், தேவன் எடுத்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். யார் சொல்லுவாங்க சொல்லுங்க. ஏன்னா நீதிமான் அவன் புயல் அடிச்சா கூட அவன் உடைஞ்சு போயில்ல. வாசிங்களா அப்படி கீழே என்ன சொல்லுது? இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்தவொடனே எத்தனை பேர் பாவம் செய்யணும்னு தோணுது? எத்தனை பேர் கோவத்துல போய் தப்பு பண்ணலான்னு தோணுது? எத்தனை பேர் கோவத்துல ஏதாவது செய்யலான்னு தோணுது? அது எல்லாமே தப்பு. நீதிமான் பனையை போல இருக்கிறான், உடைய மாட்டான். அவன் பாவம் செய்யல, அவன் என்ன பண்றான், எல்லாமே இல்லாத போது ஒன்னு புரிஞ்சுக்கினா, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு. நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினேன், தேவன் எனக்கு தந்தார், தேவன் எனக்கு எடுத்தாரு. ஆனா பைபிள் சொல்லுது தேவன் எடுக்கல, சத்ரு அது போராட்டம். ஆனா அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், ஒரு விஷயம், தேவனுக்கு நன்றி செலுத்துறான். ஏன்னா பனையை போல இருக்கிறான் நீதிமான். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வரட்டும், நீங்க உடைக்கப்பட மாட்டீங்க, நீங்க முறிஞ்சு போக மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க? ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்ப நீங்களும் எப்படி இருப்பீங்க? ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாம், கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாம் எழுந்து நின்று இந்த பனைமரம்ன்றது சரியான இடத்துல நாட்டப்பட வேண்டியதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் நாட்டப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது நாம் நீதிமான்களா இருக்கிறோம். நீதிமான்கள் பனையை போல செழிப்பார்கள். நீதிமான்கள் கர்த்தருக்குள்ளாக இணைக்கப்படும் பொழுது கிறிஸ்துவுடைய குணாதிசயம் வேர்ல படுது, கிறிஸ்துவுடைய தன்மைகள் வேர்ல படுது, கிறிஸ்துடைய பலன், கிறிஸ்துடைய எல்லா விதமான வல்லமைகளும் அந்த மரத்துல படுறதுனால, அந்த வேர்ல படுறதுனால, அந்த வேர் எவ்வளவு போராடினாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது ஸ்ட்ராங்கா இருக்கு. கண்களை மூடி, எல்லாருமே கண்களை மூடி, யாரும் அங்க இங்க பார்க்க வேண்டாம். இப்ப கேட்ட வார்த்தை கர்த்தர் என்னோட கூட பேசினார் என்று சொல்லி உணர்ந்தவர்களாக சரி, ஓகே, கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லாம் கேட்ட வார்த்தைக்கு நேராக தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே உமக்குள்ள நான் நாட்டப்பட வேண்டும், உமக்குள்ள ஆண்டவரே நான் இருக்க வேண்டும்.
நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நாட்டப்படாத இருக்கிறாங்க. ஆனா இயேசு உங்களை அழைக்கிறாரு, தம்பி நான் உன்னை நேசிக்கிறேன், நீ எனக்குள்ள நாட்டப்படுன்றாரு. நீங்க அவருக்குள்ள நாட்டப்படும் பொழுது உங்களை கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால கழுவி நீதிமானா மாற்றி உயர்த்த விரும்புறார். இன்னைக்கு அநேகர் நாட்டப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் அநேக நேரத்துல வளராமலோ, காயப்படும் பொழுது, வெட்டும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது சோர்ந்து போன நிலைமையில உலகத்தை தேடி அவர்கள் ஓடி போறாங்க. ஆனா கர்த்தர் நம்மளோட கூட இன்னைக்கு பேசினார். நம்முடைய ஆதாரம் இந்த பூமி தான், இந்த மரத்துடைய ஆதாரம் இந்த பூமி தான். இந்த பூமியை விட்டு இந்த உலகத்துல வெளியிலிருந்து வர பிரச்சனையை கண்டு நம்ம வேதனைப்படாம, நம்முடைய பலன் கிறிஸ்துவா இருக்கிற நம்ம பலன், பூமியா இருக்கு இந்த பலன் அவரை சார்ந்திருக்கும்படி நம்ம எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கலாம். அநேக போராட்டங்கள், சிலர் கட்டப்பட்டிருக்கிறாங்க, கட்டிலிருந்து விடுதலை ஆகாம இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ வளரும் பொழுது, அவருக்குள்ள வளரும் பொழுது, அவருக்குள்ள வளர 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 உங்கள் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. புயல் போல பிரச்சனை வருது பிரதர், புயலை போல போராட்டம் வருது, என்னால தாங்க முடியலன்னு சொல்றீங்களா? நீங்க கவலையே பட தேவையில்ல. நீங்கள் முறிஞ்சி போவதல்ல, நீங்கள் சரி செய்யப்படு, நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. எல்லாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி, எங்களோட கூட நீர் பேசினபடிலாம் நன்றி. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் வார்த்தையின் மூலமா ஆசீர்வதிங்க. உம்முடைய வல்லமையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. உம்மை உண்மையா நோக்கி பார்க்கிற ஜனங்கள் ஆண்டவரே வெட்கப்பட்டு போவதில்லை. உண்மையே தேடுகிற ஜனங்களை நீர் ஆண்டவரே உயர்த்துகிறீர், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறீர். ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய கிருபை ஒவ்வொரு மீதும் தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே பனையை போல செழிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில முன்னேறும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா பாரம், கவலைகள், குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே சமாதான சீர்கேடுகள் எல்லாம் மாறட்டும். குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானத்தை தாங்க. ஆண்டவரே பொருளாதாரத்தில் ஆண்டவரே வீழ்ச்சியை சந்திக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெரிய வளர்ச்சியை தரும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது பலவீனங்கள் சரீரத்தை விட்டு வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் பலத்தையும் சுகத்தையும் தாங்க. ஆண்டவரே மன்னிக்கிற தன்மையை ஒவ்வொருடைய இருதயத்திலும் கிரியை செய்யுங்க. கர்த்தர் தாமே எங்களை நீர் மன்னித்திருக்கிறீர், எங்களை முற்றிலுமா மன்னித்து மறந்திருக்கிறீங்க. நாங்களும் மன்னிக்க கர்த்தருடைய வேர்ல இருந்து உம்முடைய இடத்துல இருந்து எங்களுக்கு அந்த மன்னிப்பு தன்மையை தந்து அற்புதமா நடத்தும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரோஜனமாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாகிலும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்முடைய ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை மை பீப்பிள் வர்ஷிப் சென்டர் சென்னையில் இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கிறீர்களானால் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்கள், ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய மை பீப்பிள் வர்ஷிப் சென்டர் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான எல்லா வார்த்தைகளும் தேவையான வாழ்க்கைக்கு பிரோஜனமான வார்த்தைகள் உங்களை வந்து சேரும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு பலனடையும்படிக்கு, தேவ ராஜ்யத்திற்கு நீங்கள் பிரோஜனமாக இருக்க, அநேக நன்மை பெற்றுக்கொள்ள, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து பாருங்கள். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தமாக அவங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும், ஆசீர்வதிக்கப்படும். தொடர்ந்து நம்மளோட கூட கனெக்டில் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.